ராதிகா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. அண்ணி இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சிருந்தாங்க, சாப்பிட்டேன். சரிம்மாக்கா. அம்மா இன்னைக்கு மத்தியானம் சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. நேத்து கடத்தலுக்கு போகும்போது ஹோட்டல்ல வெளியில ஒரு முழு கோழியா வச்சு சுட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அது மாதிரி எனக்கு சுட்டு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசைமா. அதுக்கு என்ன மக்களே, உன் அண்ணி கறிக்கு சொல்லு, செஞ்சு கொடுப்பா. அம்மா அண்ணி காலையிலே சோறாக்கி ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு பக்கத்து வீட்டுல போய் பேச போயிட்டாங்கம்மா. அவ கிடக்க நெட்டமாடு, அவ சோறாக்கி ரசம் வச்சு அவ நம்ம சாப்பிடணுமா? நமக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம ஆசைப்பட்டதை ஏன் சாப்பிட முடியும்? வா மக்களே, இன்னைக்கு சண்டை வேற போட்டுருப்பாங்க, போய் நல்ல நாட்டுக்கோழியா வாங்கிட்டு வருவோம். வா. சரிம்மா. எவ்வளவு பச்சை பச்சைன்னு இருக்கு. கிராமம்னாலே ஒரு அழகுதான். எங்க ஊர்லயும் தான் எப்ப பார்த்தாலும் பஸ் சத்தமும் கார் சத்தமுமா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா மக்கா, உங்க ஊருக்குலாம் வந்த சத்த நிம்மதியா இருக்க முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் நை 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 சத்தமா கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க பாரு, கிராமத்துல எவ்வளவு அமைதியா இருக்குனே. சுத்தமான கறந்த பால், சுத்தமான தண்ணி, காத்து, இயற்கை, இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமாம்மா. என்னம்மா இந்த சைடு? அடியே நீ அடி. இந்த சந்தைக்கு போலாம்னே நானே என் மகன் போயிட்டே இருக்க முடியும். ஓ அப்படியாம்மா, சரி சரிம்மா, நான் இப்பதான் சந்தைக்கு போயிட்டு வரேன். ஆண்டி, சந்தையில கூட்டமாவா இருக்கு? அதெல்லாம் இல்லம்மா, கொஞ்சம் கூட்டம்தாம்மா இருக்கு. போக போகதே கூட்டம் அதிகமா இருக்கும். நீங்க போறதுக்கு சரியாதாம்மா இருக்கும், போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சரிடி. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. அம்மா யாரும்மா இவங்க? எல்லாம் உன் அண்ணிக்காரியோட கூட்டாளிகளே. அம்மா அங்க பாருமா, எவ்வளவு பெரிய கோழி நிக்குதுன்னு. அட ஆமாண்டி, நல்ல கொழுத்த கோழியால இருக்கும் போல. எப்படியும் 2 கிலோ 3 கிலோ இருக்கும் போலயே. எவ வீட்டு கோழின்னு தெரியலையே, இப்படி அனாமத்தா மேஞ்சிக்கிட்டு கிடக்கு. ஏட்டி மக்கா, நீ கோழிக்கறி வேணும் சொல்லி இந்த கோழியை புடிச்சிட்டு போய் நல்லா அடிச்சு சாப்பிடுவோமா? அம்மா ஊர்க்கரவு யாராவது பாத்திர போறாங்கம்மா. அடியே, நம்மள தவிர இங்க யாரையும் காணா. புடிச்சிட்டு போக முடி. நல்ல 2 கிலோ 3 கிலோவா இருக்கும் போல இருக்கு. நல்ல நாட்டு கோழி. சரிம்மா. ஏட்டி ராதிகா, கோழியை புடிச்சிட்டு முடி. வாடி சீக்கிரமா வீட்டுக்கு ஓடிடுவோம். சரிம்மா, வாமா வாமா. இந்த த்ரீசா எங்க போச்சுன்னு தெரியலையே. காலையில மேய போச்சுனா சாயந்தரம் 5 மணிக்கு தானா வந்து அடைஞ்சிரும். இன்னும் வர காணாமே. த்ரீசா த்ரீசா. ராணி வீடு சைடு போயிருக்கான்னு போய் பாப்போம். த்ரீசா த்ரீசா. அப்படியாக்கா? அதனாலதான்க்கா எங்க வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீடே தங்க மாட்டேன்க்கா. ஓடி வந்து உங்க வீட்டுல வந்து உட்காந்துறது பாத்துக்குங்க. நீ வந்து எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து போற. ஆனா என் மாமியார் இம்புட்டுல கிளிக்குது, ஒரு வேலையும் செய்யாம பொறடி பேசிக்கிட்டே இருக்கான்னு. ஏ திரிசா, எங்க இருக்க? என்ன சரோஜாக்கா, என்ன கத்திக்கிட்டு வரீங்க? அடியே சின்ன பொண்ணு, என்னோட திரிசாவை காணாமடி. என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? த்ரீசாவை காணாமா? அப்ப பரபரப்பா நியூஸ்ல எல்லாம் ஓடுமே. நல்ல நடிகையில என்னமா நடிப்பா தெரியுமா? யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. அடியே, நான் ஒண்ணு படத்து நடிகை திரிசாவை காணாம சொல்லலடி. என்னோட திரிசாவை காணாமடி. என்ன சரோஜாக்கா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க வீட்டு திரிசாவா? உங்க வீட்டுக்கு எதுவும் வந்திருந்தாளா? அட இல்ல ராணி, நான் ஒரு கோழி வளர்த்தேன்ல, அந்த கோழிக்கு பேர் தான் திரிசான்னு வச்சிருந்தேன். இந்த கோழியை தான் ராணி காணா. இனியார வந்து அடைய வந்திருக்கும், இன்னும் வர காணா ராணி. அட கொடுமையே, கோழிக்கு பேரு த்ரீசாவா? இத படத்து நடிகை த்ரீசா கேட்டா மயக்கப்பட்டு விழுந்துரும். அட போடி, நானே என் கோழி திரிசாவை காணான்னு வருத்தத்துல இருக்கேன். நீ வேற. என்னோட திரிசா கோழி டெய்லி முட்டை போடும்படி. எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுனா என்னைய பிச்சு எடுத்து போடுவாரு. என்னடி செய்யற? ஒரு கோழி கூட பத்திரமா பாத்துக்கிற மாட்டியான்னு கேப்பாருடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, தேடுங்கடி. ஏன் சரோஜாக்கா, ஏன் பயப்படுறியே? இங்க நட்டதான் எங்கேயாவது மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கும். வாங்க போய் பாப்போம். பக் 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 பக். பக் 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 பக். திரிசா, எங்க போன திரிசா? வந்துரு திரிசா. கோழிக்கு பேர பாரு, த்ரீசா தரிசானு. ராணி, கோழியை காணா ராணி. அக்கா வருத்தப்படாதீங்கக்கா, அந்த சைடு போய் தேடி பாப்போம் வாங்க. ஏக்கா, நம்ம எதுக்குக்கா போய் தேடணும்? சும்மா உட்காருங்கக்கா. அதை விட்டு கோழி தானே போய் தேடட்டும். அட பாவமுடி, கோழியை காணாமனு ரொம்ப வருத்தத்துல இருக்காக. போய் தேடி கொடுப்ப முடி. இங்கனக்கிட்டே உட்கார்ந்திருந்தா என் மாமியாரு ஸ்நாக்ஸ செய்யி டீய போடுன்னு சொல்லி என் வேலை ஏறிக்கிட்டே கிடக்க முடி. அந்த சைடு போனா கோழியை தேடுற மாதிரியும் தேடலாம், பொழுது போன மாதிரியும் இருக்க முடி. அதையும் சொல்றேன், வா.
ராணியக்கா நீ சரியான ஆளுதான்க்கா. சரி வா அந்த சைடு போய் கோழியை தேடுற மாதிரி தேடுவோம். பக் 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 பக். த்ரிஷா த்ரிஷா எங்க இருக்க த்ரிஷா? வந்துரு த்ரிஷா. தோ 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 தோ. ராணியக்கா சரோஜாக்கா கோழியத்தான் காணான்னு சொல்லுச்சு. நீ என்னமோ நாய் காணாத மாதிரி தோ சூச்சு ஊச்சுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. அடியே கோழியை தேடிக்கிட்டு இருக்கும்போது இவ லாஜிக்கு பாத்துக்கிட்டு கிடக்க. மா மா எங்க இருக்க த்ரிஷா? இந்த அக்காவை திருத்தவே முடியாதே. த்ரிஷா எங்க போன த்ரிஷா? சீக்கிரமா வா. பக் 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 பக். என்ன ராணி என் கோழியை காணா? வருத்தப்படாதீங்க கங்கிட்டு எங்கிட்டாவது தான் மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கும். இல்ல ராணி என் கோழி த்ரிஷா இங்கிட்டு தான் மேய்ஞ்சுக்கிட்டு கிடக்கும். பாபா பாபா என்ன ஓடி வந்துருமே, இன்னும் ஓடியா காணாமே. என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? என்ன விஷயம்? வசந்தி சரோஜாக்கா விட்டு கோழியை காணாம முடி, அதான் தேடிக்கிட்டு நிக்கிறோம். நீ எங்கிட்டாவது பாத்தியா? பார்த்தனே. என்ன வசந்தி அக்கா சொல்ற? பாத்தியா? எப்ப பார்த்த? எங்க பார்த்த? அடியே சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தைக்கு போயிட்டு வரும்போது இங்க கிட்டத்தேன் கோழி மேய்ஞ்சுக்கிட்டு கிடந்துச்சு, நான் பார்த்தனே. மாமியாரும் நாத்தனாரும் கூட இங்கிட்டு தான் வந்தாங்க. அப்ப மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிற கோழியை யார் தூக்கிட்டு போனது? யார் தூக்குனதுன்னு தெரியலையேக்கா. நான் பார்க்கும்போது சின்ன பொண்ணு மாமியாரும் நாத்தனாரும் தான் நின்றுகிட்டு இருந்தாங்க. ஓய் வசந்தி அக்கா இப்ப என்ன சொல்ல வர? என் மாமியாரும் நாத்தனாரும் அந்த கோழியை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல வரியா? அடியே நான் ஏண்டி அப்படி சொல்ல போறேன்? அந்த கோழி நின்றுகிட்டு இருக்கிறப்ப உன் மாமியாரும் நாத்தனாரும் நின்றுகிட்டு இருந்தான்னு சொன்னேன். நீங்க பாருங்க வசந்தி அக்கா, எங்க பரம்பரைக்கே திருட்டு புத்திலாம் கிடையாதுக்கா. என் மாமியாரு எதா இருந்தாலும் காசு கொடுத்ததேன் வாங்கி திங்கும். இந்த மாதிரி திருட்டு கோழிலாம் திங்காது. அப்ப என்னோட திரிசாவை யாரு தூக்குனது? இங்க பாருடி சின்ன பொண்ணு, உன் மாமியாருக்கு என் கோழியை கண்டாலே பிடிக்காது. வாசல்ல தான் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். கல்ல விட்டு அடிக்க முடி. எனக்கு என்னமோ உன் மாமியார் தான் அந்த கோழியை தூக்கிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சரோஜாக்கா இந்த வசந்தி அக்கா ஏதோ சொல்லுதுன்னு சொல்லிட்டு என் மாமியார் மேலேயே சந்தேகப்படுறிய? வேற யாரு என்னோட கோழியை தூக்க முடியும்? என் கோழின்னு தெரிஞ்சா எவளும் தூக்க மாட்டாளுங்க. உன் மாமியார் தான் கொஞ்சம் துடுக்கான ஆளு. வீம்புக்குனே தூக்கி இருந்தாலும் இருக்கும். பாரு ராணி அக்கா என்னமா பேசுறாங்கன்னு. இவங்களுக்கு போய் கோழியை தேடி கொடுக்கலாம்னு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். அடியே சின்ன பொண்ணு அமைதியா இருடி. அவங்க விட்டு கோழி தொலைஞ்சு போச்சுல, அந்த ஆதங்கத்துல பேசுறாங்க. அதுக்குன்னு என் மாமியாரையும் நாத்தனாரையும் சந்தேகப்படலாமா? அடியே சின்ன பொண்ணு, அவங்க சந்தேகப்படுறாங்கன்னா உங்க வீட்டை கூட்டிட்டு போய் காமிச்சா நிவர்த்தி ஆயிர போகுது. உங்க மாமியாரு கோழி பிடிச்சாலா பிடிக்கலையான்னு தெரிஞ்சிட போகுது. நீ ஏன் கோவப்படுறவ? ஆமா சின்ன பொண்ணு, உங்க வீட்டுல போய் பார்த்தாத்தேன் தெரியும். அப்பத்தேன் சரோஜாக்காவும் நம்புவாங்க. சரி அப்ப எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து பாருங்க. அப்பத்தேன் என் மாமியாரையும் நாத்தனாரையும் பத்தியும் உங்களுக்கு தெரியும். ஆஹா என்னம்மா முழு கோழியை பொரிச்சு வச்சிருக்கீங்க அம்மா. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கே. அம்மாடி உனக்காக தாமா அம்மா கஷ்டப்பட்டு உரிச்சு உனக்காக செஞ்சிருக்கேன். சாப்பிடு மக்களே. அம்மா சரியான டேஸ்டா இருக்குமா. நீங்களே எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆமாண்டி மக்கா, நல்ல கொழுத்த கோழினால நல்ல டேஸ்டா இருக்கு மக்கா. உன் அண்ணி வாரதுக்குள்ள சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணு மக்கா. இல்லைன்னா ஏடு கோழி அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு கிடப்பா. சரிம்மா. எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. எங்க அத்தை அந்த கோழிலாம் எடுத்துருக்க மாட்டாங்க. அடியே சின்ன பொண்ணு, அங்க திரும்பி பாருடி. எத்தே என்ன பண்றீங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுதே. ஏது இந்த கோழி? அது என்னோட திரிசா கோழியத்தை உங்க அத்தை சுட்டு நல்லா தின்னுக்கிட்டு இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? இந்த கோழியை எங்க அம்மா சந்தையில இருந்துல வாங்கிட்டு வந்தாங்க. ஆமாண்டி, நாங்க சந்தையில போய் வாங்கிட்டு வந்த கோழி. உனக்கு என்னடி? சரோஜாக்கா விட்டு கோழியை காணான்னு சொல்லி இங்க வந்திருக்காங்க. ஆனா நீங்க இப்ப கோழி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என் மகக்காரி ஆசைப்பட்டான்னு சந்தைக்கு போய் கோழியை வாங்கி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க முனியா மாமா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க காசு கொடுத்து இந்த கோழியை வாங்கி சுட்டு திங்கிறீங்க. இதை நான் நம்பணும். ஆமாண்டி, நான் ஏன் காசு கொடுத்து வாங்கி திங்கிறேன்? உனக்கு என்னடி? இங்க பாருங்கம்மா, சந்தைக்கு போறப்ப இவ விட்டு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நீங்களும் நானும் தானே பார்த்தோம். நீங்க தான் அந்த கோழியை எடுத்துட்டு வந்து இப்ப சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கீங்களா? ஆத்தாடி ஆத்தா, ஒரு காசு கொடுத்து கோழியை வாங்கி கூட திங்க முடியலையே. படதரண்டு வராளே என் வீட்டு கோழி உன் வீட்டு கோழின்னு. இப்ப எதுக்கு கோழிக்கறியை வாங்கி இப்ப தின்னுக்கிட்டு இருக்கீங்க மாங்குன்னு? உங்களுக்கு தான் சோறு ரசம் உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுட்டு தானே போனேன். ஆமா, ரச சாப்பாடுலாம் ஒரு சாப்பாடு. அட போடியா மக, ஆசைப்பட்டு கேட்டா வாங்கி செஞ்சு கொடுத்துருக்கேன். உனக்கு என்னடி? நீ இவங்கெல்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏதுன்னு கேளுங்க. நீ இங்க பாருங்க சரோஜாக்கா, என் மாமியார் கோழி எடுத்தாளா எடுக்கலையான்னு எனக்கு சரியா தெரியல. நீங்களே விசாரிச்சுக்குங்க. அப்படித்தேன். பத்தியா இம்புட்டு நேரம் நம்மளுக்கு சாதகமா இருந்துட்டு மாமியாரோட சாய்ந்து ஆயிட்டா. நீ என்னடி கண்டுபிடிக்கிறது? நானே கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க முனியம்மாக்கா, சந்தையில கோழி வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, எம்புட்டுன்னு சொல்லுங்க. அது 100 ரூபாய். 200 ரூபாய். ஏட்டி ராதிகா, அவ என்கிட்ட தானே கேள்வி கேட்டா, நான் சொல்லிக்கிறேன். நீ அமைதியா இரு. என்னம்மா மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க 100 ரூபான்னு சொல்றீங்க, உங்க மக 200 ரூபான்னு சொல்லுது. என்னம்மா விளையாடுறீங்களா?
ராணி இதுல சொல்றது பொய்ன்னு உனக்கு தெரியலையா? 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் நாட்டுக்கோழி யாரு கொடுக்கறது? சந்தைக்கு போய் நாட்டுக்கோழி வாங்க போனாலே ஒரு கோழியோட ரேட்டு 800 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு 100 ரூபாய்க்கும் 200 ரூபாய்க்கும் கொடுத்தாங்களாம். இதை நம்ம நம்பணுமா? ஏத்தே இங்க என்ன நடக்குது? திருட்டு கோழியா எடுத்துட்டு வந்து சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கியே? அவளுகளோட சேர்ந்து இவளும் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காளே. மயம் வரட்டும், வந்த பின்னாடி இருக்குடி. நாங்க நாட்டுக்கோழி தின்னுக்கிட்டு இருக்கறப்போ உன் கூட்டாளிகளை பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டா இருக்க. விளக்கமாற பிய போகுதுடி உனக்கு. விளக்கமாறு பிய போறது எனக்கா இல்ல உங்களுக்கான்னு இப்ப செத்த நேரத்துல தெரிஞ்சிருத்தே. கொஞ்சம் போருங்க. ஏம்மா பெரிய மனுஷியா இருக்கியே, இப்படி கோழியை திருடி சாப்பிடலாமா? என்னம்மா நீங்க? கோழியை திருடி தின்னுக்கிட்டு என்னமா சவுடாலு பேசுறீங்க? உங்களுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணேன் பாரு. சரோஜாக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் ஒன்னும் கேட்க மாட்டேன். என் கோழி திரிசாவுக்கு அரிசியும் குருணையுமா வாங்கி போட்டு நல்ல கொழு கொழுன்னு வளர்த்து போட நீ நல்லா திருடி திம்பியா? என் திரிசா கோழி முடிய பிக்கும் போது என்ன வருத்தப்பட்டிருக்கும், அதே மாதிரி ஓ முடிய நான் பிக்காம விட மாட்டேன்டி. உங்களுக்கு திருட்டு கோழியா கேக்குது? திருட்டு கோழி நல்ல அடி வாங்குங்க. அண்ணி அண்ணி நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நீ விட்டுருங்க நீ விட்டுருங்க நீ. மருமகளே காப்பாத்து மருமகளே. நல்ல அடி வாங்குங்க, அப்பத்தேன் திருந்துவிய.